பொம்மலாட்டம் என்பது மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகளை நூல்களால் கட்டி திரைக்கு பின்னால் இருந்து இயக்கி கதை சொல்லும் ஒரு பாரம்பரிய கலையாகும். இது பாவைக்கூத்து அல்லது மரப்பாவைக்கூத்து என்றும் அழைக்கப்படும். இது தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் பிரபலமான ஒரு பாரம்பரிய கலையாகும். திருச்செந்தூர் வாழ் செல்வக்குமரா, வேலெடுத்து வீசிக்காட்டி வீரவழி தோற்றுவித்த வீரனே, மரத்தமிழர் மரபு உலகெல்லாம் தலைத்தோங்க அமுதெனும் தமிழ்மொழி அழியாது எவர் உள்ளத்தின் நின்று நிலைபெற அருள்புரிவாய் அப்பனே. திம்மி தோம்த நாடனம் ஆடும் அழகிய பொம்மைகள். உணவின் மதிப்பு. குட்டீஸ் சுட்டீஸ், இது உங்களுக்கு. பாலும் தேனுமாய் ஓடின ஒரு கிராமத்தில் மிருகபலி மிருகவதைகள். மேலும் ஒருவருடன் ஒருவர் பகை, பொறாமை, வயிற்றெரிச்சல் காரணமாக அந்த கிராமத்து மக்களை வருண பகவான் தண்டித்தார். நல்ல குடிநீர் இல்லாத இந்த கிராமத்தில் நாங்கள் அரை நிமிடம் கூட தங்க மாட்டோம். என்னிடம் குதிரை வண்டி இல்லை. எனக்கு ஒரு வண்டி விலைக்கு தருவீர்களா? நான் சிறிதளவு பணம் வைத்திருக்கின்றேன். அந்த நேரத்தில் பணம் மிக்க மதிப்புள்ளதாக இருந்தது. என்னிடம் உள்ள ஆடு மாடுகளை விலைக்கு வாங்கினால்தான் வண்டி தருவதாக சொன்னார். இதற்கேற்ற நல்ல சந்தர்ப்பம். என்னிடம் உள்ள ஆடு மாடுகளை விலைக்கு வாங்கினால்தான் வண்டி தருவதாக சொன்னார். சேர்த்து வைத்த நிலத்தையும் சொத்தையும் பிரிய முடியாமல் கடைசியாக ஒரு பணக்காரரும் மற்றும் தனக்கு உணவளித்த விவசாய நிலங்களையும் விட்டு பிரிய முடியாத ஒரு ஏழை விவசாயியும் புறப்பட தயாரானார்கள். பணக்காரர் தன்னுடைய தங்கம், வைரம், வெள்ளி, பணம் அனைத்தையும் மூட்டை கட்டிக்கொண்டு காரில் புறப்பட தயாரானார். அப்போது அங்கு வந்த விவசாயி அந்த பணக்காரரிடம், என்னிடம் குதிரை வண்டியில்லை, எனக்கு ஒரு வண்டி விலைக்கு தருவீர்களா? நான் சிறிதளவு பணம் வைத்திருக்கின்றேன் என்று கேட்டான். பணத்தின் மதிப்பை உணர்ந்த பணக்காரன், இன்னும் சிறிது காலத்தில் தண்ணீர் இல்லாமல் இறந்து போகும் எந்த வித மதிப்பும் இல்லாத தன்னுடைய பண்ணையிலுள்ள ஆடு மாடுகளை யார் தலையில் கட்டலாம் என்று காத்திருந்த அவருக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று எண்ணி விவசாயியிடம் ஒரு நிபந்தனை வைத்தான். என்னிடமுள்ள ஆடு மாடுகளை விலைக்கு வாங்கினால்தான் வண்டி தருவதாக சொன்னார். ஒப்பந்தம் தயாரானது. இந்த இடத்தில் நெல் விளையும் பூமி மதிப்பு இல்லாமல் போய்விட்டது. அந்த நேரத்தில் பணம் மிக்க மதிப்புள்ளதாக இருந்தது. இது விவசாயிக்கும் தெரியும். வேறு வழியின்றி தன்னிடமிருந்த பணம் அனைத்தையும் கொடுத்து அவரிடமிருந்து பண்ணை விலங்குகள், குதிரை வண்டியை வாங்கி கடைசி இருப்பிலுள்ள விதை, நெல், புல், வைக்கோல், கால்நடை தீவனம், தண்ணீர், உணவுகளை எடுத்து கொண்டு தன்னை நம்பி இருந்த உயிருள்ள ஜீவன்களையும் அழைத்து கொண்டு விவசாயியும் புறப்பட்டான். அந்த ஏழை விவசாயிக்கு ஓரளவுக்கு தெரியும், இந்த ஊருக்கும் அடுத்த ஊருக்கும் இடையிலுள்ள பாலைவனத்தை கடப்பதற்கு குறைந்தபட்சம் ஒரு மாதகாலம் ஆகலாம் என்று. பணத்தை தவிர ஓரளவுக்கு உணவு, தண்ணீர் போன்ற அத்தியாவசியவற்றை முன் ஏற்பாடு செய்திருந்தார். பணக்காரன், எனக்கு என்ன கவலை, மோட்டார் இயந்திரமும் பணமும் இருக்கும்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் நான் கடந்து விடுவேன். பணக்காரரோ பணத்தையும் காரையும் நம்பி தான் ஒரு நாளில் கடந்து விடுவேன் என்று எண்ணி ஏதும் செய்யாமல் புறப்பட்டு விட்டார். விவசாயி தனக்கு வழி தெரியாததினால் அந்த பொறுப்பை குதிரையிடம் விட, அவைகள் ஒட்டகங்கள் செல்லும் வழியை அறிந்து அதன் வழித்தடங்களில் சென்றதினால் சில நீர்நிலைகளையும் ஒட்டகங்களை வளர்க்கும் பெரிய பண்ணையின் இருப்பிடத்தையும் அறிய முடிந்தது. என்னடா இது, எனக்கு பின்னும் முன்னமாக காகங்கள் பறந்து வருகின்றன. அவர் தனது பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்தார். பண்ணை விலங்குகளுக்கு உணவளிக்கும் போது அவ்வப்போது காகங்களுக்கும் அவர் உணவளித்தார்.
காகங்கள் தங்களுக்கு உணவளித்த எஜமானர்களை தாங்கள் இறக்கும் வரை நினைவில் வைத்துக் கொள்ளும் அற்புதமான பறவை காகங்கள் அந்த விவசாயிக்கு வழிகாட்டிகளாக பறந்தன. பறவைகளும் விலங்குகளும் மிகச்சிறந்த வழிகாட்டிகளாக நவி அந்த காலத்தில் இருந்தனர். பணக்காரருக்கு வழி தெரியாததினால் தாறுமாறாக காரை செலுத்தியதால் பெட்ரோல் முடிந்து தொடர்ந்து செல்ல முடியாமல் வனாந்தரத்தில் கிழமை கணக்கில் உணவும் தண்ணீரும் இல்லாமல் இருந்தான். தான் பட்டினி கிடந்து இறந்து இந்த வனாந்திர கழுகுகளுக்கு இரையாகி விடுவோமோ என்று கவலைப்படும் போது தூரத்தில் சென்று கொண்டிருந்த விவசாயியைக் கண்டு கூப்பிட்டு தன் நிலைமையை சொல்லி தனக்கு உணவும் தண்ணீரும் தரச்சொல்லி கண்ணீர் விட்டு அழுது தன்னுடைய பொருள் அனைத்தையும் அவனிடம் கொடுத்து அவனிடம் இருந்து உணவும் தண்ணீரும் வாங்கி பசியாறி இருவரும் பாலைவனத்தை கடந்து ஏறு பூட்டி ஏர் உழுது சேறு கண்ட நிலத்தை வாங்கி இருவரும் விவசாயம் செய்து வாழ்ந்தார்கள். தங்கம், வைரம், பணம், பெட்ரோல் இவைகளின் மதிப்பை உணவு விவசாயம் தான் தீர்மானிக்கின்றன. இந்த இடத்தில் 1 கிலோ உணவுக்கு 1 கிலோ தங்கம் என்ற மதிப்பை தீர்மானிக்கின்றது. Happy New Year 2026!